லைஃப்ல ஒரு தடவையாவது இந்த புட்டை சாப்பிட்டு பார்த்துருங்க. ஹலோ கைஸ், மரவள்ளி கிழங்கு புட்டு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எவ்வளோத்துக்கு எவ்வளோ சிம்பிளான ரெசிபியோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். மரவள்ளி கிழங்கு நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல காட்டன் கிளாத்ல அதோட பாலை நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமா தேங்காவும் துருவி வச்சிருக்கேன் புட்டு கூட சேர்க்கறதுக்கு. எங்க ஊர்ல வாரத்துல 2 நாள் இந்த மரவள்ளி கிழங்கு ரெசிபி இருக்கும். எய்தர் புட்டாவோ இல்லைன்னா கிழங்கு தாளிச்சோ தந்துருவாங்க. எந்த ஊருன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தாராளமா சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்டியானதும் கூட. இப்போ புட்டுக்குழல்ல கொஞ்சமாக துருவன தேங்காய், அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்தா மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா மறுபடியும் துருவன தேங்காய் அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவி பறக்கிற வரைக்கும் வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். சுகர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். எங்கள் ஊர்லலாம் சுகரு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவோம். ஒரு தடவை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அப்படி நாக்கிலே ஒட்டிகிட்டு இருக்கும். மறுபடி செஞ்சு பார்க்கணுன்னு தோணும். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் போட்டு சாப்பிட்ருந்தேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சுகர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.